எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்ல. என்ன முடிவு? ஸ்வேதா கூட வாழ்றத பத்தி. ஏன் நான் இங்க இருக்கிறது உனக்கு அவ்வளோ இடைஞ்சலா இருக்கா? அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லைங்க. ஆனா இங்கே இப்படியே இருந்துட முடியாதுல்ல. நான் வந்தாலே சந்தோஷமா மாறி போற நீ 2 நாள் தொடர்ந்து இங்க இருந்ததுனால அவ்வளோ வெறுப்பு சலிப்பு வந்துருச்சு என் மேல, அப்படிதானே? அதான் தெளிவா சொன்னேன். என் பேச்சுக்கு அர்த்தம் இது இல்லவே இல்லை. சந்துரு, பிரச்சனையோட வீரியம் புரியுற வரைக்கும் எல்லாமே சரிதான். சுயநலமா யோசிக்கலாம், நாம நினைக்கிறது தான் ரொம்ப சரின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம். ஆனா ஓரளவு புரியறப்போ நிதானமா யோசிக்கணும். சுயநலத்தால எங்கெங்க யார் யாருக்கு பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பின்னாடி நியாயத்தோட பக்கம் ஓடி போகணும். கலக்கிட்ட பாரதி, என்ன ஒரு கோர்வையா அழகா பேசுற. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலான்னு மனசுக்குள்ள நினைச்சா மட்டும் ஒவ்வொருத்தங்களுக்கும் வார்த்தைகள் எங்கிருந்து கிடைக்குமோ தெரியாது. சூப்பர். கிண்டல் பண்ணாதீங்க சந்துரு, இது அட்வைஸ் இல்ல, எதார்த்தம். ஏற்கனவே சொன்னதுதான். உங்க வாழ்க்கை, அதுல இருக்கிற உங்க சந்தோஷம், அதுதான் எனக்கு முக்கியம். நான் பேசுறத கேட்டா மத்தவங்க கிண்டல் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னையும் எனக்கு உங்களையும் நல்லா புரியுங்கிறதுனால சொல்றேன். நீங்க ஸ்வேதாவோட வாழணும். இப்படி ஒரேடியா விலகி இருக்க கூடாதா? அதனால்தான் சொல்றேன், நீங்க கிளம்புங்க. மாமா உள்ள வாங்க மாமா. பரவாயில்ல மாப்ள, நான் இங்கே நிக்கிறேன். உள்ள வாங்க சார். ஏன் மாப்ள, நீங்க இப்படியே இருந்தெல்லாம் முடிவே பண்ணிட்டீங்களா? முதல்ல உள்ள வாங்க மாமா. இந்த வீட்டை பத்தின உங்க எல்லாரோட கண்ணோட்டத்தையும் மாத்தணும். நீங்க வாங்க, முதல்ல வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க மாமா, உட்காருங்க. என்னங்க? இப்ப கேளுங்க.